Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நியூவா ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அத பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம சூப்பரா யம்மியான சாம்பார் சாதம் ரெசிபியவும் ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ வாங்க என்ன ப்ராடக்ட் வாங்குனேன்னு பார்க்கலாம். நான் பாத்தீங்கன்னா இந்த டோர் ஹேங்கர் தான் வாங்குனேன். இது வந்து கிளாத் எல்லாம் மாற்றத்துக்காக யூஸ் பண்றது. இத முக்கியமா ஆணி எல்லாம் அடிக்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. இதுல மொத்தம் 6 ஹூக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 2 ஹேண்டில் வந்து சைடுல கொடுத்திருக்காங்க. அத நம்மளே வந்து மேனுவலா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டு சைடுலயுமே ஃபிக்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸி தான். முக்கியமா இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய வாடகை வீட்ல இருக்கவங்களுக்கு வந்து ஆணி எல்லாம் செவுத்துல அடிக்க கூடாது அப்படிங்கற ரூல்ஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ப்ளஸ் செவுத்துல வந்து ஆணி அடிக்க பிடிக்காது சிலவங்களுக்கு சொந்த வீடா இருந்தாலும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 197 rupees. இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பரா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா Black white ரெண்டு கலர்ல வந்து அவேலபிளா இருக்கு. என்னோட ஃபேவரட் கலர் வந்து ஆல்வேஸ் Black. சோ நான் Black கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். மேட் ஃபினிஷ். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். பை பண்ணிக்கோங்க. சண்டே ஈவினிங் ஒரு 5 o'clock பாத்தீங்கன்னா பாப்பாவை சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு கூட்டிட்டு போனோம். பாப்பா வந்து நல்லா என்ஜாய் பண்ணா. பாப்பா பாத்தீங்கன்னா என்னோட ஸ்லிங் பேக் தான் போட்டுட்டு இருக்கா. அவளுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்லிங் பேக் தனியாவே இருக்கு. பட் எப்பவுமே அவளோட ஸ்லிங் பேக்கை வந்து அவ வீட்டில் இருக்கும்போது விளையாடுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவா. நாங்கள் எல்லாரும் வெளியில் கிளம்பும்போது நான் என்ன ஸ்லிங் பேக் யூஸ் பண்ணுறேனோ அதே தான் வேணும்னு கேட்பா. அவளோட ஸ்லிங் பேக் எடுத்து கொடுத்தாலும் அது எனக்கு வேண்டாம் இதுதான் வேணும்னு கேட்பா. அன்னைக்கு நான் வியர் பண்ணிட்டு இருந்த ஸ்லிங் பேக் வந்து அவள் வேணும்னு வாங்கி வியர் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு அது ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்பவும் ப்ரிட்டியாக இருந்தா. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இந்த பார்க் பாத்தீங்கன்னா இப்பதான் நியூவா கட்டி முடிச்சாங்க. இந்த பார்க்கோட நேம் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் பார்க்கு. இந்த பார்க் வந்து நல்ல பெருசா இருக்கும். இந்த பார்க்கோட ஃபுல் வியூ தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிச்சேன். டக்கில் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்க இந்த குதிரையில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. அவளால் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வந்து அதை ஷேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஷேக் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க மேடமு. பாப்பா கூடவே இன்னொரு பாப்பா விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. அந்த பாப்பாவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். அவனுமே எங்களை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். பட் அவங்க வந்து எங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண விதம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு அங்கிள் ஆண்டி கிட்ட எப்படி வந்து பேசுவாங்களோ குழந்தைங்க அந்த மாதிரி ரொம்ப நாள் பழகின மாதிரி எங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் என்ன ஸ்கூல் படிக்கிறான், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அப்புறம் அவன் ஸ்கூல் படிக்கிற இடத்துல வந்து டான்ஸ் ஆடியிருக்கான். அதெல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். அவன் கம்யூனிகேட் பண்ணது வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்தது எனக்கு. பாப்பாவுக்கு இதில் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட் வந்து கைட் பண்ணிகிட்டு இருந்தார். அவனுமே பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதை வந்து என்கரேஜ் பண்ணணும். இது வந்து அவங்களோட ஹேண்டுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். பார்க்கோட நடுவில் பார்த்திங்கன்னா அப்துல் கலாமோட ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் விளையாடிட்டு லாஸ்ட்டாக குழந்தைங்க எல்லாரும் விளையாடுற இந்த இடத்துலையும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் வந்து வெளியில் சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுடீஸ் கிச்சன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்திருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் இதுவரையும் நான் சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அமெரிக்கன் வெஜ் சாப்ஸியூ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் ஃப்ரைட் ரைஸு, செஸ்வான் ஸ்பைசி சிக்கன், லாஸ்ட்டாக ஹரியாலி ஃபிஷ் டிக்கா ஒன்று ஆர்டர் பண்ணோம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் எடுத்தது. தேஜ்குட்டியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். 200 கிராம் பச்சரிசி, 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சிடலாம்.
சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த 4 காய்கறிகளை தான் ஆட் பண்ணேன். இதில் இன்னும் என்னென்ன காய்கறிகள் எல்லாம் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், நூக்கல், சௌ, பூசணிக்காய் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. 3 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணுறேன். நீங்கள் வந்து கடலெண்ணெயில் கூட பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு மட்டும் நான் கீ யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரையும் சாத்தே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இன்னொரு சைடு இந்த சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியா 1 டீஸ்பூன், வரமிளகாய் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்லைஸ் தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். துருவின தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் வந்து கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இதில் ஆட் பண்ண உளுத்தம்பருப்பு மட்டும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இந்த அரிசிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு 4 விசில் விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து சாப்பாடு குழைவாக வர்றதுக்கு எப்போவுமே எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா பார்த்திங்கன்னா சூடெல்லாம் போயிட்டு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுத காய்கறிகள் வேக வச்சுருக்கோம்ல அதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்குமே ஸ்கூலுக்கு ஹாட் வாட்டர் தான் கொடுத்து விடுவேன் குடிக்கிறதுக்கு. காய்கறிகள் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 50% வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை டைரெக்டாக இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். சாதம், பருப்பு ரெண்டையுமே இந்த அளவுக்கு குழைவாக வந்து வேக வச்சுக்கணும். இப்போ குழம்ப வந்து தாளித்து விட்டுடலாம். நான் பார்த்திங்கன்னா 5 டீஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். 2 வரமிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
தாளிப்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிருச்சு. இதை இந்த காய்கறிகளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் அரிசி பருப்பு ரெண்டையும் குழச்சி வேக வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் அண்ட் யம்மியான டெலிஷியஸான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் சாப்பாடு. இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்பாவோட லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுட்ருக்காங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.